மக்களை நம்ம சந்தோஷத்தில் வந்து சில நேரம் வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம். அப்படிங்கிறத பல விஷயங்களை வந்து மறந்துட்டேன். ஏன்னா சௌந்தர்யா வந்து 9 பாயிண்ட் வாங்கிட்டாங்களாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியே போன வீடியோவில் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது 3 பேர் வந்து 0 பாயிண்டில் இருக்காங்க. பல பேர் வந்து பாயிண்ட்டுகள் வந்து கூடியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அந்த அருண் வந்து 3 சான்ஸில் மிஸ் பண்ணனால அருண் பாயிண்ட்டை வந்து மற்றவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லினுக்குலாம் சண்டை வந்துச்சு. அந்த டாஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாத்துக்கும் வந்து பாயிண்ட்ஸ் மாறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்கள், அருணுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து 1 பாயிண்ட் கூட இல்லை. அதே மாதிரி தீபக் கண்ணுக்கு முன்னாடி 5 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் 5 பாயிண்ட்டு சேர்த்து மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஜாக்லினுக்கு பாருங்கள் 0 பாயிண்ட். ஜாக்லின் 0 பாயிண்ட். 6 - 6 0 பாயிண்ட். போடு 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 போடு. அதே மாதிரி வந்து மஞ்சரிக்கு வந்து 5 + 8 13. முத்துக்குமரனுக்கு 6 + 5 11 பாயிண்ட் இருக்கான். பவித்ராவுக்கு வந்து 4 - 4 0வா? ஐயோ என்னடா அது. அதனால தான் பவித்ரா வந்து மஞ்சரிட்டு அவ்வளோ தூரம் சண்டை போட்டிருப்பாங்களோ ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ராணவுக்கு வந்து 5 + 5 10. அது மாதிரி ரயானுக்கு வந்து 9 + 7 16 பாயிண்ட் ரயான் வந்து எடுத்திருக்கான். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து 4 + 9 13. போடு போடு போடு. அந்த ஒரு டாஸ்கில் தான் எல்லாம் மாறிச்சு போல இருக்குது. அந்த உருட்டி விட்டு பந்தை உருட்டி விட்டு அடிக்கிறதுல ஒருவேளை அதில் தலைவி அடிச்சிருப்பாலோ பந்தை. பார்க்கலாம், நம்ம மைண்டு எங்கெங்கேயோ யோசிக்குது. சீக்கிரம் போடுங்கடா, லைவில் சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் விஷால் பாருங்கள் 7 - 7 0க்கு போயிட்டான் விஷால். கொடுமை. சரி, நம்ம தலைவி வந்துட்டால் நம்மளுக்கு அது போதும் இல்லையா? போடு போடு போடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து 13 பாயிண்டில் இருக்காங்க. ரயான் வந்து 16. அப்புறம் மஞ்சரி வந்து 13. முத்து ராணாவெல்லாம் 11 தான் இருக்காங்க. போடு. தலைவி வந்து லீடிங்கில் இருக்கா, 2ஆவது இடத்துல இருக்கா. வந்துடுவா போல இருக்கே, டிடிஎஃப் வின் பண்ணிடுவா போல இருக்கே. செம்ம சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.